ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்டர் 587. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு அதிகமாக லைக்ஸே வரல. அதனால தான் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி லைக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து தமிழ்நாட்டோட கலை. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த சிலம்ப கலையில் வந்து வணக்கம் வைக்கணும் சீக்கிரம். அது எப்படின்னா சப்டி வணக்கம்னு சொல்லுவாங்க. சப்டினா என்னென்ன பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சமநிலை சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தயார் பண்ணுறோம். நின்னதுக்கப்புறம் தான் சப்டி போகும். சப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படி உட்காந்ததுக்கப்புறம் இது வந்து கால், இந்த கால் இப்படி இருக்கணும், இந்த கால் இப்படி இருக்கணும், ரைட் லெக்கு லெஃப்ட் லெக். நம்ம இதுக்கு வணக்கம் வச்சதுக்கப்புறம் இப்படி கும்பிட்டதுக்கப்புறம் இங்கே எந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டிக் எடுக்கணும். இதுதான் வந்து நம்ம சிலம்ப ஸ்டிக்கு கொடுக்குற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டிக் எப்படி பிடிக்கணும், ஃபஸ்ட் ரைட் ஹேண்டு இப்படி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டு இப்படி இருக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து உள்சுத்து வெளிசுத்து. இது நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக். உள்சுத்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றணும். வெளி சுற்று பார்த்திங்கன்னா இப்படி. இது மாதிரி நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 100 கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்சுத்து வெளிசுத்து சூப்பராக வந்துடும். உள்சுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் வரும். வெளிசுத்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். ஏன்னா இப்போ தான் நம்ம கற்றுக்குறோம். அது மாதிரி கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கு உள்சுத்து இந்த மாதிரி ஸ்பீடாக வரும், வெளி சுற்று இந்த மாதிரி ஸ்பீடாக வரும். அதே மாதிரி உள்சுத்து வெளிசுத்து ரொம்ப பேசிக்கு. இதுதான் உள்சுத்து வெளிசுத்து. இது மாதிரி தான் உள்சுத்து வெளிசுத்து போகணும். அதுக்கப்புறம் உள்சுத்து வெளிசுத்து வச்சு அடுத்த ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி இந்த மாதிரி நல்லா முட்டி போட்டு இப்படி நின்றுக்கணும். நின்னதுக்கப்புறம் உள்சுத்து இப்படி. இதில் ஒரு 100 கவுண்ட்டு, வெளிசுத்து ஒரு 100 கவுண்ட்டு. இப்படி பண்ணிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு கண்டிப்பாக உள்சுத்து வெளிசுத்து வந்துடும். பார்த்திங்கன்னா